திட்ட 6 அடி மாலைங்க. ரொம்பவே அழகாவும் பிரம்மாண்டமாவும் நம்ம இன்னைக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்க மாலை தான் இந்த 6 அடி மாலை. நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் உள்ளன் த்ரெட் கூடவே கோல்டன் ஜெரி கூடவே ரெட் கலர் உள்ளன் த்ரெட் வச்சு கட்டியிருக்கோங்க இந்த வெட்டிவேர் மாலை. வெட்டிவேர் மாலை வந்து கரெக்டாக இது 6 அடி வெட்டிவேர் மாலை. சுவாமி சிலைக்கும் போட்டுக்கலாம், நம்ம வீட்டு நிலவாசல்லையும் போட்டுக்கலாங்க. ரொம்பவே அழகாவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நம்மளோட வெட்டிவேர் மாலைகள். நாங்கள் நம்ம பழனியில் இருந்துட்டு சூப்பராக வெட்டிவேர் மாலைகளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள யாருக்காவது வெட்டிவேர் மாலைகள் வேணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம். நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸ் வேணும், என்ன மாதிரியான கலர் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கறத நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க ஆசைப்படுற மாதிரியான சைஸ்ல, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன்ல நாங்க உங்களுக்கு சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோங்க. அதெல்லாம் சரிங்க, வெட்டிவேர் மாலைனால நமக்கு என்ன மாதிரியான யூசஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க பார்க்கலாம். வெட்டிவேர் வந்துட்டு லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தி கொடுக்குங்க. அதாவது குட் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ரொம்பவே டிவைன் எனர்ஜியும் நமக்கு கொடுக்கும். கூடவே ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம வீடு அப்படின்னாலே சட்டுன்னு எல்லாருமே எனக்கு ஏனோ தெரியல டிஸ்டியாவே இருக்கு, அதனால இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படி இப்படின்னு ஒருத்தர் ஒரு விதமான பிரச்சனை சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் போயிடுங்க. இந்த ஒரு வெட்டிவேர் மாலையாகட்டும் இல்ல வெட்டிவேர் எதுவாச்சும் வெட்டிவேர் சார்ந்த பொருட்களை நம்ம வீட்டு நிலைவாசல்ல வைக்கும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எப்பேற்பட்ட டிஸ்டியாக இருந்தாலும் அது எல்லாமே போயிடுங்க. எப்பேற்பட்ட கெட்ட சக்தி வந்து உள்ள வரத்துக்கு நினைச்சாலும் அது முடியவே முடியாது. கெட்ட சக்தியெல்லாம் ஈர்த்து இது வேருக்குள்ள வாங்கிக்கிட்டு நல்ல சக்தியை வந்து வெட்டிவேர் வந்து வெளிப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதுதாங்க வெட்டிவேரோட மகிமை. அது மட்டும் கிடையாது, லட்சுமி கடாட்சம் வந்து ரொம்பவே நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருள் தான் நம்மளோட வெட்டிவேர். இந்த வேரை வந்து மண்ணில இருந்து தோண்டியாச்சு இல்லைங்களா? தோண்டி எடுத்ததுக்கு அப்புறமா வர்றதுதான் வேர். தோண்டி எடுத்துமே பல வருஷங்கள் வரைக்கும் மனமும் குணமும் மாறாமல் அப்படியே இருக்கு அப்படின்னா அது ஒரு பொருள். அது என்ன பொருள் அப்படின்னா இந்த வெட்டிவேரு தாங்க. உண்மையும் தாங்க. வெட்டிவேருல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்துட்டு இந்த வெட்டிவேரை தோண்டியாச்சு. தோண்டி இதோட ப்ராசஸ், அதாவது அது பச்சையா இருக்கக்கூடியது வந்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி வேரா ட்ரை பண்ணியாச்சு. இப்படி வேரா ட்ரை ஆனா கூட இதோட வாசனையும் சரி, இதோட உயிரோட்டமும் சரி குறையாம அப்படியே இருக்கு இல்லைங்களா? இது ஒரு பெரிய ஆச்சரியம், இது ஒரு பெரிய அதிசயம்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு மகிமை மிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வெட்டிவேர்ல இருக்கனாலதான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கறதுக்கு வெட்டிவேர் வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. அது மட்டும் கிடையாது, லட்சுமி கடாட்சம் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கக்கூடிய இந்த வெட்டிவேரு நம்ம வீட்டு நிலவாசல்ல வைக்கும் போது இந்த வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் ஃபீல் கொடுக்கும். கூடவே வந்துட்டு வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல்னால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலும் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்க சொல்றவாங்க. நம்ம செடிக்கெல்லாம் எப்படி தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? நம்ம தண்ணி ஊத்தி அந்த செடி கூட பேசும்போது செடி பேசுவோம். அந்த பூ வந்து செடி நம்ம பேச பேச தண்ணி நல்லா ஊத்த பூ பூக்கும் இல்லைங்களா அதிகமா? அதே மாதிரி நீங்க வெட்டிவேர் கூட தினமும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்த வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி லெவல் கொடுக்கும். கூடவே வந்துட்டு நம்மளோட எனர்ஜி லெவல் பூஸ்டப் ஆகுறதோட இல்லாம நமக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல்னஸ் கிடைக்குங்க. ஸோ வெட்டிவேர் முடிஞ்ச அளவுக்கு மாலையா நீங்க நிலவாசல்ல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோரணமா கூட நீங்க சென்டர்ல போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாவும் இருக்கும். கூடவே வெட்டிவேர்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் ரொம்பவே நல்லது. அதெல்லாம் சரிங்க, எப்படிங்க மெயின்டைன் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ரொம்பவே சிம்பிள்ங்க. அவ்வளவு சீக்கிரம் ஒன்றும் ஒற்றை பிடிக்காது. ஒற்றை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒற்றையை வந்து தட்டி விட்டுருங்க. ஒற்றையை தட்டி விட்டுட்டு வெறும்னே தண்ணி மட்டும் நீங்க தினமும் தெளிச்சுட்டு வந்தீங்க, அதாவது தினமும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா வெட்டிவேரோட லைஃப் டைம் ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்சால் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இடிச்சு போட்டு அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா வெட்டிவேரோட சேர்ந்து ஏலக்காய் கிராம்போட மனமும் பச்சை கற்பூரத்தோட மனமும் வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க நம்ம பழனியில இருந்துட்டு வெட்டிவேர் மாலைகளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கனால நம்ம கிட்ட வெட்டிவேர் மாலைகள் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு திட்ட 4 வகையான பொருட்கள் காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்குறோம். வாங்க என்னென்ன காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படிங்கறத பாக்கலாங்க. காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 1 வந்துட்டு பழனி ஆண்டவரோட விபூதி பிரசாதம். காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 2 வந்துட்டு வாசனை சந்தனம். காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 3 வந்துட்டு பூஜா பன்னீர் பாட்டில்.
காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் நம்பர் 4 வந்துட்டு தீர்த்த பொடின்னு சொல்லலாம், கலச பொடின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தீர்த்த 4 வகையான பொருட்கள் வந்து உங்களுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா கொடுக்குறோங்க. உங்கள யாருக்காவது வெட்டிவேர் மாலைகள் வேணும், அதுவும் கஸ்டமைஸ்டு நீங்க எதிர்பார்த்த சைஸ்ல, நீங்க ஆசைப்பட்ட கலர்ல இந்த மாதிரியான மாலைகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவேங்க. நீங்க என்கிட்ட பேசி உங்களோட சைஸையும் கலரையும் நீங்க வந்து டிசைட் பண்ணலாங்க. இந்த மாதிரியான மாலைகள் நீங்க ஆசைப்பட்டதை விட ரொம்பவே அழகாவும் பிரம்மாண்டமாவும் நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அதிசயம் அநேகமுற்ற தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்க கிருத்திகா. நன்றி, வணக்கம்.